வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு டால்பி டிடிஎஸ் 5.1 ஹெவி ஆம்ப்ளிஃபையரு. அதுலேயே கஸ்டமர் அனலாக் வச்சு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே நம்ம வச்சு அவங்களுக்கு செஞ்சுருக்குறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு ரூம் ஹாலு அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக வச்சு கேட்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ நம்ம ப்ளே பண்ணும்பொழுது நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். அப்போ தான் பேஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸஸ் பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல டெப்த்து பாக்ஸாக இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வந்து டெப்த்தாக யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரைட் லெஃப்ட்டில் கிடைக்கிற பேஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது 8 இன்ச்சு சப்வூஃபர் பாக்ஸுக்கான மெஷர்மெண்ட்டை ரைட் லெஃப்ட்டில் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரைட்டு, இது லெஃப்ட்டு, ரெண்டு பாக்ஸுமே நல்ல பெரிய பாக்ஸு. உங்களுக்கு டெப்த்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ் வச்சிங்கன்னா இதிலே நல்ல பேஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு பாக்ஸு. சரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் டைப்பில் போட்டிருக்கோம் பாக்ஸு. இதில் வந்து 8 இன்ச்சு டெயின்டி வித் டியூட்டரோடு இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸு 100 வாட்ஸுக்கு டெயின்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக்கில் டியூட்ரு. இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு இடத்துக்கும் சரவுண்டுக்கு தேட்டர் டைப் பாக்ஸ் போட்டு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பிக் டியூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டோட ஸ்பீக்கரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெயின்டி. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டருக்கு 4 இன்ச்சு 8 ஓம்ஸ் போட்டு சென்டருக்கு கொடுத்துருக்கோம். இதுவும் டெயின்டி தான், டாபிக் டியூட்டர் தான். பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஃபினிஷிங்கில் போட்டிருக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருக்கான ஸ்பீக்கர் செட்டப்பு. கஸ்டமர் அவங்க 2 JBL வச்சுருக்கிறதுனால அதை வந்து நம்மள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில் பார்த்துருவோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெவி டைப் ஆம்ப்ளிஃபையரு. இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஆக்ஸு, ஒரு ஆக்ஸு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சுவிட்ச் செலெக்ஷன், இன்னொரு ஆக்ஸு வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் கிட்லேயும் கொடுத்துருக்குறோம். ஒரு ஆக்ஸு டால்பி டிடிஎஸ் கிட்டில் கொடுத்துருக்குறோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பென் ட்ரைவில் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் இன்புட்டு எப்படின்னு நான் சொல்லிடுறேன் எல்லாத்துலேயும். ஃபஸ்ட்டு வந்து இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சுவிட்சு உங்களுக்கு நம்ம தனியாகவே ஆர்டர் பண்ணி அதை வாங்கி அது மாதிரி போட்டிருக்குறோம். இதில் ப்ரொவிஷன் ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆக்ஸு. இந்த ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டைரெக்டாக டிவி, ஃபோனு, அப்புறம் வேறு ஏதாவது ரைட் லெஃப்ட் இன்புட்டு கொடுத்து அதில் உள்ள ஆடியோ நம்மளுக்கு வரணும்னா அதை கொடுத்திங்கன்னா இது ப்ரோலாஜிக்கில் போய் கன்வர்ஷன் ஆகி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆஃப். இதில் வந்து ஆக்ஸ் அழுத்திட்டேன் அப்படின்னா இப்போ ஆக்ஸில் உள்ள ஆடியோ வந்துடும். யூஎஸ்பி அழுத்தினோம்னா யூஎஸ்பியில் உள்ளது வரும். இது 5.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் இருக்கிற ஃபியூடெக் கிட்டோடது. இப்போ இதை கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூடூத் ஆஃப் ஆகிடும். 5.1க்கு ஆப்டிக்கல்லு, கோயாக்சியல், HDMIன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே இண்டிகேஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் ஆப்டிக்கல் பேக் சைடில் இன்புட்டு கொடுத்துருக்கனால அந்த இதில் நிற்கிது. இப்போ இன்னொன்று என்ன பண்ணணும்னா இது ஆடியோ செலெக்ஷனு இப்போ ப்ரோலாஜிக்கில் இருக்குது. இதை அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளார உள்ள 5.1 செலக்டர் சுவிட்ச் ஆன் ஆகிடும். இந்த பட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த லைட்டை பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். கோயாக்சியல் போகுது, HDMI வருது, ஆப்டிக்கல் வருது. இப்போ 3மே எரியும் போது என்னென்னா பேக் சைடில் இன்னொரு ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆக்ஸையும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து HDMI ARC அந்த ஃபியூடெக் கிட்டுக்குள்ளார போய் அது வந்து PCMமாக கன்வர்ஷன் ஆகி வரும். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் செலக்ட் பண்ண ஒன்று ஒன்றா அப்படியே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு இதில் தெரியும். அந்த கிட்டுலேருந்து நம்ம கனெக்ஷன் எடுத்து இதை ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு, ரெண்டுத்துக்குமே ஒரே கண்ட்ரோல் தான்.
யூஎஸ்எம் அப்படிங்கிறது கஸ்டமர் அவங்க கேட்டிருந்தா அவங்களோட நேமு. ரைட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 47K யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா கண்ட்ரோலுமே பார்த்திங்கன்னா எல்கான் கண்ட்ரோல் தான் 47K. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ளூ கலர் எல்இடி வெளியில் தெரியணும், அந்த ஓரத்தில் மட்டும் தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த ப்ளூ கலர் எல்இடியை நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து கொடுத்துருக்குறோம். இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டில் உள்ள ப்ரொவிஷனு. இன்சைடு பார்த்தீங்கன்னா கேபினெட் இருக்கிற சைஸுக்கு நம்ம எல்லா இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரு ரிமோட் கிட் ஆம்ப் தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ வந்து அவங்க நடுவில் வந்து எனக்கு அனலாகு இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்காண்டி இதை மாற்றி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால யாரும் நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படிங்கிறத நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. நடுவில் நீங்கள் மாற்ற முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் இதுவும் மாற்றணும். இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு 35 ஆம்பியரு. அது தனி டிரான்ஸ்ஃபார்மர் சப்வூஃபருக்கும். சேனலுக்கு 28 8 ஆம்பியரு. அதில் ஒரு டேப்பிங் வரும் உங்களுக்கு 12 இதில் ஒரு 12 012 ஒரு டேப்பிங், இதில் ஒரு 012 ஒரு டேப்பிங் இருக்கும். அதுக்கான ரெக்டிவேஷன் செக்ஷன் இதுலேயும் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ரெகுலேட்டருக்கு அப்புறம் பக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், ப்ளூடூத் போர்டுக்கு பக் போர்டு, அந்த உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங் போர்டுக்கு, பேக் சைடு உள்ள வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் கிட்டுக்கு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கான டீட்டெயிலு. இதில் போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்டு ஷார்ட்டு போர்டு, அது ஒரு போர்டு கொடுத்துருக்குறோம். இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அர்சனோட 5 வோல்ட்டு பக் போர்டு, இது யூஎஸ்பி ஃபில்ட்ரு போர்டு, இது கேஎம்எஸோட பிடி அவங்களோட சப்பு பிரியை நம்ம கொடுத்துருக்குறோம். கிறிஸ்டலில் சென்ட்ரு சரவுண்டு போர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்ரு சுவிட்சுக்கான போர்டு பாஷனில். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிட்டிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து கெய்னர் போர்டில் கொடுத்து அதை அவுட்புட்டை எடுத்து தான் அதை நம்ம கொடுத்துருக்குறோம். கெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். இதில் போட்டிருக்கிற கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 10,000 50, அது வந்து பார்த்திங்கன்னா 15,000 80 வோல்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 10, இதுக்கு 35 10 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்போட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. எல்லா ரிலேவுமே 10 ஆம்ஸ் உள்ளது தான். அதை வந்து சப்வூஃபருக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், சேனலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போதுமானது. இதில் சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபெட்டு கேஎம்எஸோடது 10 போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு சேனலுக்கு 2 வரும், 5 சேனலுக்கு 10 போட்டிருக்கிறோம். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்வூஃபருக்கு 2 பவர் ஆம்பு கொடுத்துருக்குறோம். சப்பு 1, இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஹீட்சிங் இருக்கும். இதில் வந்து அவங்களே ஹெவியான ஹீட்சிங் கொடுத்துட்டனால இவ்வளோ நேரம் ரன் பண்ணி பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆம்போட போர்டில் அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சார் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் ஆடியோவை வந்து கட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்காது. அந்த ஆடியோவை கட் பண்ணும்போது பேக் சைடில் இருக்கிற அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். அப்போ ஆம்ப்ளிஃபையர் ஆஃப் ஆகிட்டு அந்த ஃபேன் ரன் ஆகும்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபையரில் ஆடியோ வந்து வெளியில் வரும். ஹீட்டிங் இஷ்யூ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக செப்பரேட்டாக காற்று, அதாவது ஏர் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகுற மாதிரி ஹீட்சிங் மேலே படுற மாதிரியே 2 ஃபேனு கொடுத்துருக்குறோம். 2 ஃபேனு ரன்னிங்கில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். ஆடியோக்கு சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம வந்து சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சீல்டு ஒயர் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆடியோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வோல்ட்டுங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1² mm ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்பீக்கர் சப்வூஃபர் அவுட்டுக்கும் 1² mm ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா கேஜி கம்மியாலாம் யூஸ் பண்ணலாம். ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டோட ரிப்பன் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு மட்டும் ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. இது மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.